வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சந்திரனும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட திருமண வாழ்க்கையில் சந்திரனோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் சந்திரன் 7ஆம் அதிபதியோடு இருக்குதா, இல்லை 7ஆம் இடத்துல இருக்குதா, இல்லை 7ஆம் அதிபதியோட ஏதோ சாரம் வாங்கியிருக்கா, நட்சத்திரம் பெற்றிருக்கா, சந்திரனோட நட்சத்திரங்கள் 7ஆம் அதிபதி பெற்றிருக்கா, 7ஆம் அதிபதி பார்வை, இல்லை சந்திரன் 7ஆம் இடத்தை பார்க்குறது, 7ஆம் அதிபதி பார்க்குறது, ஸோ டிகிரியில் சேர்றது, இந்த மாதிரி ஏதாவது வகையில் ஒரு தொடர்புகள் இருக்குது சந்திரனுக்கும் 7ஆம் அதிபதிக்கும், இல்லை 2ஆம் இடத்துக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த திருமணத்துக்கு அது முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும், இன்னொன்று சந்திரன் தான் நம்ம பொருத்தத்துக்கு எல்லாமே பார்க்குறோம். சந்திரன் மனசுக்காரகர், அதாவது அந்த என்ன சொல் ராசி அதிபதி பொருத்தம், ராசி அதிபதி இதெல்லாமே இந்த சந்திரனை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த சந்திரன் இந்த திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அந்த சந்திரனோட பங்கு என்னன்னு பார்த்தோம்னா, மனநிலையை பற்றி முக்கியமாக சொல்லக்கூடியது. ஒரு மனசும் பொருந்துகிற விஷயத்துக்கு சந்திரன் முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒருத்தர் பார்த்த உடனே பிடிக்குது, ஒரு 5 நிமிஷம் பேசினோடனே அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணுது, பிடிக்குதுனாலே சந்திரனை பார்க்கும், இல்லை ஒரே ராசியாக இருப்பாங்க, அந்த ஒரு கான்செப்ட் கூட வருது. ஏன்னா சந்திரன் வசீகரம் எடுத்துக்கலாம். அப்போது மனசு பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களை நடந்துக்கிறது பிடிக்கிறனால தான் அவங்கக்கிட்ட பழகணும்னு தோணும் இவங்களுக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே சந்திரன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். அப்போது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தருக்கு விருச்சிக ராசியாக இருக்குது அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க அத்தனை பேருமே இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் அந்த விருச்சிக ராசியில் கிரகங்கள் வேறு கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த சந்திரன் இருக்கிற இடத்து அதிபதி, விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்குது அப்படின்னா நீசபங்கம் ஒரு கணக்கு வந்துடும். அப்போ சந்திரன் என்னதான் பலவீனமாக இருந்தாலும் ஒரு வகையில் பலம் ஆகிடுவார். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டை எடுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு சந்திரன் நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்க மனசு எப்பவும் இரட்டிப்பு தன்மை இருக்கும், ஒரு நிலையே இருக்காது. 2 முடிவுகள் எப்போவுமே வச்சுக்குவாங்க. ஒரு முடிவு எடுக்கலான்னா தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு இவங்கக்கிட்ட இருக்காது. குழப்பங்கள் அதிகம் இருக்கும் இவங்கக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு இந்த 2-3 நாள் முன்ன பின்ன இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அவங்களோட மன அலை ரொம்ப அதிகமாக யோசிக்க வைக்கும். தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் ஒரு முடிவுகள் எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி ஏன் இந்த முடிவு எடுத்ததுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சந்திரன் நீசமானவங்ககிட்ட இருக்குது. ஒருவேளை இந்த சந்திரன் நீசம் பங்கம் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தாலும் 2வது முடிவு தெளிவான முடிவை எடுத்துருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை கவனிக்கப்படணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக உங்ககிட்ட இருக்கும். அதாவது தேவையில்லாத கற்பனை, ஒரு நடக்காத விஷயத்தை பெருசாக நடக்கிற மாதிரி நடந்திருக்குமோங்கிற யோசனை இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு சந்திரன் நீசமாக இருக்குன்னா, இன்னொருத்தரோட ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே திருமணங்கிற விஷயங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா ஒரு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஸோ நீச பங்கமாக இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் இருக்காது பெருசாக. அப்படி நீசமாக இருக்குன்னா அந்த சந்திரனில் அதே ராசியில் ஒரு சுக்கிரன் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் அமரும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை அதாவது 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருத்தத்தோட தன்மையை பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ லைஃப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு போய்க்குவாங்க. அப்போ ஒரு நீச கிரகம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி அதுக்கு அதாவது பகை இல்லாமல் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது, இல்லை செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சந்திரனுங்கிற விஷயங்கள் சந்திரன் செவ்வாய் சேரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது அந்த சந்திரன் 7ஆம் அதிபதியோடு சேரும்போது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். 7ஆம் அதிபதி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வரும். 7ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அது என்ன காரணம் அப்படின்னா, எப்பவுமே சந்திரனுங்கிறது மனசுக்காரகன், அதிகப்படியான ஒரு பாசத்தை வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, உண்மையான பாசத்துக்கு ஏங்கக்கூடியவங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம்.
இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா வந்து அது அவங்க மேலே அதிகப்படியான அஃபெக்ஷன் இருக்கிறனாலையும் வந்து ஒரு பொறாமைத்தன்மை கூட தன்னுடைய பொருள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவர் அப்படிங்கிற ஒரு அஃபெக்ஷன் அதிகம் இருக்கும். இந்த மாதிரி சந்திரன் லக்னத்திலேயே 7ஆம் இடத்துலேயே இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெளிப்புறமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லவங்க. பட் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில குறைகளையும் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையாக இருக்கட்டும், இதை ஏன் செய்யலை அதையே செய்யலைங்கிற மாதிரி நிறையா அந்த வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து அந்த குறைகள் சொல்கிற விஷயங்களும் இவங்ககிட்ட அது ஒன்று இருக்கும். அதுவும் ஒரு சில பேட்டுக்கு பிடிக்காமல் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 2 விஷயம். அதை தாண்டி இப்போ வந்து அந்த சந்திரன் வந்து 7 குடையரோடு சேர்ந்துருக்கு, இல்லை 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா 7ஆம் இடத்துல இருந்தால் நல்லா வசீகரமான வாழ்க்கை துணை வரும், வட்டமான முகமாக இருக்கும், அவங்கக்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், ஒரு தாய் அன்பு எப்போவுமே அவங்ககிட்ட இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைதியான அன்பான அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த சந்திரன் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த 7ஆம் இடத்துல இந்த சந்திரன் இருக்குது அப்படின்னா அந்த குணமும் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு சில குணங்கள் நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன அந்த குணங்களும் அவங்ககிட்ட இருக்கிறதுனால வந்து அதிகப்படியான பாசம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரச்சனையை தான் குடிக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதனால் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சந்திரன் 7 குடையரோட என்னென்ன கிரகத்தோடு சேர்ந்து என்ன பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சந்திரன் வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ராகுவோட சேருது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து கொஞ்சம் குழப்பவாதியாக தான் இருப்பாங்க. அந்த சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. பெருசாக ஆசைப்படுவாங்க, ஆனால் பெருசாக ஆசைப்பட்டாலும் அது நடக்கிறதுக்கு போராடக்கூடிய விஷயமா இருக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து இந்த சந்திரன் ராகு வந்து கிரகணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே, ஒரு 3 டிகிரிக்குள்ளே வந்து இந்த சந்திரனோட டிகிரியும் ராகு டிகிரி இணைஞ்சு இருக்கும்போது சந்திரன் கெட்டு போன சூழ்நிலை வந்துடுது, பலம் இழந்துடுறாரு சந்திரன். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து உடனே அதை குறைய கண்டுபிடிக்கிறது, இல்லை வந்து ஒரு சொசைட்டியில் வந்து மிங்கிள் ஆக முடியாத சூழ்நிலையில் வந்து இவங்க வந்து மனநிலை இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கூட வந்து ஒரு மன விரக்திகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சந்திரன் ராகு, சந்திரன் கேது 7ஆம் இடத்துல இருந்தாலும் அப்படித்தான் அவங்க வந்து சந்திரன் கேது பொறுத்தவரை எப்படின்னா வந்து தனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்குவாங்க. யாருக்கிட்டையும் வந்து தன்னோட விஷயத்தையும் பகிர மாட்டாங்க, மற்றவங்க விஷயத்தையும் கேட்டுக்க மாட்டாங்க. ஒரு பற்றற்ற உறவுகள்கிட்ட நிலையில் இருக்கிற மாதிரி தான் இவங்க சூழ்நிலை இருக்கும்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேதுனால வந்து மனம் விரக்தியில் இருப்பாங்க. மன விரக்தி வந்து அவங்கக்கிட்ட அதிகப்படியாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்கலைனாலும் ரொம்ப யோசிப்பாங்க, நடக்கிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து எப்படின்னா சடனாக ஏதோ ஒருத்தர் ரொம்ப நல்லா பாசமாக இருக்கிறவங்க வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாவோ, இல்லை அவங்க ஏதோ ஒரு வார்த்தையில் வந்து சங்கடப்படுத்திட்டா அதை ரொம்ப வந்து யோசித்து அழுகிறது, மற்றது வந்து மற்ற வேலையை செய்யாமல் அதையவே நினச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் கடந்து போகிறது, இதெல்லாம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் இந்த சந்திரன் கேது இருக்கிறவங்ககிட்ட. ஸோ அதனால் வந்து இந்த சந்திரன் கேது இருக்குது 7ஆம் இடத்துல அப்படின்னா ரொம்ப வந்து குழந்தை மாதிரி அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கைத்திலும் அந்த மாதிரி ஒரு குணம் அவங்ககிட்ட வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அப்போ அவங்கள வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப வந்து எந்த விஷயத்துக்கும் அவங்கள வந்து பயப்படுவாங்க. அந்த பய உணர்வு அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இது செய்யலாமா வேணாமாங்கிற அந்த பய உணர்வு அவங்ககிட்ட இருக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த சந்திரன் கேது இருக்கிற ஸ்தான பலம், அந்த ஸ்தான அதிபதி நல்லா இருக்கணும். அது நீசமாயிருச்சுன்னு வச்சுக்கிங்களே, கண்டிப்பாக அந்த தசாபுத்தியில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சந்திரன் சூரியனோட சேர்ந்தான். சந்திரன் சூரியன் அப்படி சேர்ந்தாலே வந்து உங்களுக்கு வந்து அமாவாசை அப்படிங்கிற விஷயம் இருக்குது, யோகம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சந்திரன் சூரியனோட சந்திரன் அஸ்தங்கமாகாமல் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். அது இல்லாமல் டிகிரியில் கொஞ்சம் விலகி இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்க வந்து எப்படி இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு அதிகாரம் சொல்லக்கூடிய அந்த தன்மை இருந்தாலும் கூட வந்து மற்றவங்களை மதிக்கக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும். அதேவே தன்னையும் மதிக்கணுங்கிற விஷயத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து இவங்க எந்த பக்கம் போனாலுமே எந்த இடத்துக்கு போனாலுமே இவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். கௌரவமாக வந்து இவங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. யார் வந்தாலுமே ஒரு என்ன சொல்கிறது, யாருக்குமே கிடைக்காத ஒரு வரவேற்பு இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த சந்திரன் சூரியன் சேர்ந்துருக்கு 7ஆம் இடத்துலனா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை வந்து இவங்களுக்கு வருவாங்க
வருவாங்க அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும், ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. தன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற அந்த கற்பனை வளம் அதிகமாக இருக்குது. சூரியனாலே கற்பனை, தனக்கு வர வாழ்க்கை துணை இந்த மாதிரி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணுங்கிற மாதிரி அந்த 7ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தன்மை இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு 7 அந்த சந்திரன் சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அதிகப்படியான விஷயங்களை எதிர்பார்த்து வரப்போ வந்து அதை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நீங்கள் மனநிலை வளர்த்திக்கிறது நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், அதாவது செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் செவ்வாய் இது நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சாரத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் இந்த வகையில் வந்து பயன்படும். இந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் டிகிரியில் ஒரு கணக்கு இருக்குது. சந்திரன் வந்து லோ டிகிரி ஹை டிகிரி இப்படி பார்க்குறப்ப வந்து லோ டிகிரி சந்திரன் ஒருத்தருக்கு இருந்து நீசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மன அளவில் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான தாக்கங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே ஹை டிகிரியாகி சந்திரன் நீசமாக இருக்குது அப்படின்னா அந்த டிகிரி ஹையாக இருக்கிறனாலே அவங்க வந்து அந்த விஷயத்தை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அதை கடந்து வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது இந்த சந்திரன் செவ்வாயோடு சேருது அப்படின்னா அந்த செவ்வாய்ங்கிற களத்திற்கார கிரகம் சந்திரனோடு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சொத்து சுகம் சேர்றது, மங்கள யோகம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறனால வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரனா மனசு, செவ்வாய்ங்கிறது வந்து வேகம். இவங்களோட மனநிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் உடனே போகணும்னு நினைப்பாங்க, ஒரு விஷயத்தை போனால் உடனே முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த குணங்கள் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த சந்திரன் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பேசுகிறது வேகமாக பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி சங்கடப்படுவாங்க, உணர்ச்சிகளையும் அதிகமாக கொட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் ஏன் கொட்டணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் செஞ்சதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுறதா இந்த சந்திரன் செவ்வாயோடது. ஆனால் ரொம்ப பாசக்காரங்கன்னு சொல்லலாம். ஆனால் வேகத்தை மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல டைப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். விவேகமும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கைத்தோடு தான் வந்து 7ஆம் அதிபதியோட செவ்வாய் 7ஆம் அதிபதியே இருந்து அது சந்திரன் அங்கே இருந்தாவோ அது 7ஆம் இடத்தை பார்த்தாவோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சந்திரன் புதன். ஸோ இது ஒரு வகையில் வந்து புதன் சந்திரன் பகைகிரகங்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சந்திரனுக்கு புதன் பகையில் புதனுக்கு தான் சந்திரன் பகையாக இருக்குது. அப்போ வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2 கிரகம் இருக்கும்போது வந்து ஒரு சில விஷயம் வந்து இவங்களை புரிஞ்சிக்காமல் செயல்படுவாங்க. புதன்னாலே வந்து ஜாலியாக இருக்கிறது, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, மற்றவங்கள வந்து சங்கடப்படுத்தணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி வியாபாரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்ககிட்டன்னு சொல்லலாம். நகைச்சுவை கலந்த பேச்சுக்கள் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது இந்த சந்திரனும் வரப்போ என்ன ஆகுனா அந்த நகைச்சுவைங்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணமும் அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி வந்து தாய்மார்கள் சொல்லக்கூடியவங்ககிட்ட வந்து ஒரு மரியாதை மதிப்பு எப்பவுமே இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி குணங்கள் வந்து இவங்ககிட்ட அதிகமாகவே வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். அம்மா மேலே கொஞ்சம் வந்து அம்மான்னு சொல்கிறத விட இந்த புதன் வந்து சந்திரன் பகையாக இருக்கனால அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறனால வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பகை கிரகமாக இருந்து 7ஆம் இடத்துல சேரும்போது அந்த விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் வந்து இவங்க கொஞ்சம் இளமையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. புதன்னாலே வந்து இளமையான தோற்றம், அதே மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க, சின்ன வயசு மாதிரியே இருப்பாங்க. செவ்வாய்க்கும் அந்த 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 தருணம் வரும், செவ்வாயினாலும் சிறு வயது வரும். ஆனால் இந்த புதன்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜுக்கும் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து சந்திரன் குரு. இந்த சந்திரன் குரு சேர்ந்தாலே வந்து என்னென்னா எப்போவுமே வந்து கஜகேசரி ஏகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது வந்து கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கணும். அந்த குருவை வந்து அஸ்தமாதிபதியாகவோ இல்லை பாதகாதிபதியோ இல்லாமல் இருந்தால் அது வேலை செய்யும். அப்போ சந்திரன் குருன்னு வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சந்திரன் எந்தெந்த கிரக கூட சேர்ந்தாலும் அந்த காரகத்தை தொட்டு ஒரு ஏமாற்றம் இருக்கும். அப்போ புதனோட சந்திரன் சேர்ப்ப நண்பர்கள் மூலிமா ஒரு ஏமாற்றம், ஒரு காதல் மூலிமா ஒரு ஏமாற்றம், இது கண்டிப்பாக அடைஞ்சே தீருவாங்க. ஸோ அப்போ இந்த சந்திரன் குருவோடு சேரும்போது குழந்தைகள் மூலிமா ஒரு விஷயங்கள் ஒரு சங்கடங்கள் படுறது, நம்ம நினச்ச மாதிரி அந்த குழந்தையை வளர்த்த முடியலைங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இதெல்லாமே வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈடுபாடு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் வந்து கூடவே குரு இருக்கும்போது வந்து அதாவது மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப மரியாதை கொடுத்து பேசுகிறது, குழந்தைகிட்ட கூட பெரியவங்ககிட்ட கூட மரியாதையாக தான் பேசுவாங்க. அந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும். குழந்தைங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து சந்திரன் சுக்கிரன்.
ஸோ சந்திரன் சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருந்தாலும் சரி 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி அழகாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா சந்திரனுங்கிறது அழகு, சுக்கிரனுங்கிறது அழகு. இதில் வந்து என்னென்னா மனசு வந்து எப்பவுமே ரொம்ப அழகாக இருந்தாலே வந்து வெளிப்புறம் நல்லாவே வந்து அந்த ஃபேஸ் டேஜஸ் நல்லாவே இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ இந்த சந்திரன் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு அழகு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே மற்றவங்கள கவர்ற மாதிரியே இருக்கும். அந்த ஒரு அமைப்பு இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். பேசுகிறது பார்த்திங்கன்னா பேச்சும் பார்த்திங்கன்னா அமைதியாக பேசுவாங்க. மற்றவங்கள புண்படுற மாதிரி இருக்காது. அந்த பேச்சுக்கள் எல்லாமே சங்கடப்படுத்துகிற மாதிரியும் இருக்காது. அந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா மற்ற பாலினத்தினால வந்து வசீகரம் அதே மாதிரி வந்து அவங்கள பிடிக்கிற அளவுக்கு வந்து இவங்களோட இருக்கும். இவங்களோட கேரக்டரும் சரி, இவங்களோட குணம், இவங்களோட அழகும் இருக்கும்போது அது ஒரு மைனஸாக ஆகுது. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் இவங்க வந்து பேசுகிறதுக்கு வந்து அமைப்புகள் அதிகமாக வரும். இவங்களை தேடி பேசவும் செய்வாங்க. அதனால் வந்து சில கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் அளவோடு பழகிட்டாங்கன்னா அந்த கெட்ட பேருங்கிற விஷயங்கள் வராது. ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல எப்பவுமே ஆபத்து இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படிங்கிறப்ப வந்து அழகாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறது வந்து கேஷுவலாக பேசினா கூட மற்றவங்க பார்வைக்கு அது கெட்டதாக அமையும். அப்படிங்கிறதுனால வந்து அந்த குணம் அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி வந்து 7ஆம் இடத்துல இந்த கிரக அமைப்பு இருந்தாலும் வந்து அன்பு பாசம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். எதையும் ரசித்து கலை உணர்வோடு செய்யக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தன்னுடைய பார்ட்னர்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயத்தை. இதுதான் வந்து 7ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இணைந்தால் அது ஒரு இது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சந்திரன் சனி. ஸோ சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்தாலே புணர்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், குருவும் சனியும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறனால வந்து அவங்க வந்து சுயதொழில் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வேலைக்கு போகிறதில்ல விட சுயதொழில் சொந்தமாக தொழில் பண்ணணும், ஒரு பார்ட்னரோட சேர்ந்து தன்னோட கணவரோட தன்னோட மனைவியோட தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அந்த குணம் அவங்ககிட்ட இருக்கும். அது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 7ஆம் இடத்துல குரு சனி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இருக்குது. குரு சந்திரன் இருந்தாலும் சரி அந்த ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. குரு சந்திரன் இருந்தால் என்னென்னா தன்னுடைய கணவருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறது வந்து பார்த்து செய்வாங்க. அந்த விஷயமும் இருக்குது. அப்போது இந்த சனி சந்திரன் அப்படின்னா புணர்ப்புங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க எது நல்ல விஷயம் செய்கிறதாலும் இவங்க தடங்களாகி தடைப்பட்டு தான் வந்து அதுக்கப்புறம் அது ஓகே ஆகும். ஒரு எந்த ஒரு அதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனாலும் சரி, ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறதாலும் சரி, இல்லை ஒரு விஷயம் இவங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும், ஒரு வீடு கட்டுறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களோட வார்த்தையில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் தடங்களாயிரும். அப்போது நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்து சொல்லக்கூடாது. முக்கியமாக உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட வந்து அந்த விஷயம் நடக்காமல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த விஷயம் நடக்காமையே போகுது, இல்லை தடங்களாகி அதுக்கப்புறம் நடக்குது. ஸோ இந்த சனி சந்திரனுக்கு வந்து இது ஒரு இது இருக்குது. அது வந்து சனினாலே சனி பகவானாலே திருஷ்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை எதுவுமே நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தும் போது அதுவே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடியுது. அப்போ வந்து இது முக்கியமாக திருமணத்துக்கு என்ன பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக எப்பவுமே இந்த சனி வீட்டில் சந்திரன் வீட்டில் சனி, இல்லை சனி சந்திரன் சாரம், சந்திரன் சனி சாரம், இல்லை 7ஆம் அதிபதியோட சனி சந்திரன், இல்லை உங்களுக்கு 7ஆம் அதிபதியே சந்திரன் வந்து சனி சேர்றது, 7ஆம் அதிபதியே சனி வந்து சந்திரன் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தாலி கட்டுற வரைக்கும் உறுதி இல்லைன்னு சொல்லலாம். அந்த கழுத்தில் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க தன்னுடைய கணவர், இவங்க தன்னுடைய மனைவிங்கிற விஷயத்தை வந்து அது ஓகே அப்படிங்கிறது வந்து உண்மையாக வந்து நம்ம எடுத்து பார்த்தா கண்டிப்பாக நடந்துருச்சு நமக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இவங்க மனவேதனையை பற்றி தான் திருமணத்தையே வந்து முடிப்பாங்க. ஸோ ஒரு பய உணர்வு எப்பவுமே இருக்கும். அப்போ இவங்களாம் என்ன பண்ணோன்னா ஒரு நிச்சயதார்த்தம் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இந்த மந்த்து 1ஆம் தேதி நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வித்தின் ஒரு 30 days அதாவது 30 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் கல்யாணத்தையும் முடிச்சிடணும். கல்யாண நாள் அதிகப்படியாக எழுதி கொண்டு போகக்கூடாது. மோஸ்ட்லி 1-2 months வந்து முடிக்கிற மாதிரி கொண்டு போயிடணும். அந்த 1-2 மாதத்துக்குள்ளே நீங்களும் சரி ஒய்ஃப் அதாவது அந்த பொண்ணும் பையனும் 2 பேருமே வந்து ஃபோனில் கம்யூனிகேஷன் பேசுகிறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா பேச்சுக்கள் குறைவாக பேசணும், அடிக்கடி ஃபோனில் பேசுகிறது குறைச்சிக்கணும், சம்பந்திகளுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இந்த புணர்ப்புக்கு ஒரு வீடியோவே தனியாக போடலாம், அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ பேசக்கூடிய கம்யூனிகேஷன் கரெக்டாக அவங்கவுங்களே பேசிக்கிறது நல்லது. இடையில மூணாவது ஒரு மனுஷனை நீங்கள் வந்து இடையில விட்டீங்க அப்படின்னா அவங்க தான் பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் கரெக்டாக கொண்டு போய்க்கணும். எதுவாக இருந்தாலும் முன்னக்கூட்டி என்ன பண்ண போகிறீங்கிற விஷயத்தை வந்து கிளியராக சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இது பண்ணல இதை பண்ணல அப்படிங்கிற பிரச்சனைகள் கொண்டு வராமல் போயிடுவாங்க. அதனால வந்து நல்ல விஷயங்கள் வந்து முன்னக்கூட்டியே சொல்லிக்கிறது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்குங்க. ஸோ இதுதான் இந்த சனி சந்திரனுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்லுங்க, அந்த விஷயம் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். அப்போ நீங்களே என்ன பண்ணணும்னா கோவிலில் தான் திருமணம் பண்ணணும். இவங்களாம் இந்த சனி சந்திரன் புணர்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் திருமணம் பண்ணணும். அந்த கோவிலில் திருமணம் வந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணி முடிச்சுட்டு ரிசப்ஷன் நீங்கள் கிராண்டாக பண்ணிக்கோங்க. அதை பற்றி பிரச்சனையும் கிடையாது. தாலி ஏறுற வரைக்கும் தான் ஒரு பயம். தாலி கட்டினதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசப்ஷன் வந்து கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் வேணால் இருக்குது. இதை வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் செஞ்சு ரிக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, ஒரு பாசிபிள் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பரிகாரம்னா அந்த சாப்பாடு விஷயமாக தான் சொல்லுவேன். கோவிலுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கட்டத்தில் இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயங்கள். அப்போ நீங்கள் வந்து கோவிலில் வந்து நீங்கள் தயிர் சாதம் இதை வந்து நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம். அம்மன் கோயிலாக இருக்கணும். அதில் வந்து இது எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துரு இந்த விஷயம். ஸோ அந்த அம்மன் கோயிலில் வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை சந்திரனோட நட்சத்திரமாக இருக்கணும். இல்லை வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி சனியோட நட்சத்திரம். அந்த நாளில் வந்து தயிர் சாதம் வந்து நீங்கள் வந்து அன்னதானமாக கொடுத்துட்டு வந்தீங்க. மேக்ஸிமம் உங்களோட தகுதிக்கு உங்களோட குவாலிஃபைக்கு என்ன முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்தா போதும். ரொம்ப அதிகமாக கொடுக்கணுங்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு என்னைகள் தேவைகள் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். ஒரு 10 பேருக்கு கொடுத்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி சொல்லிட்டேன். இந்த சந்திரனும் சனிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஓகே, இந்த மாதிரி சனி சந்திரன் சேர்ந்தால் என்னென்னா அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க இருப்பாங்க. இவங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா சின்சியராக பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது இவங்க கிட்டன்னு சொல்லலாம். ஸோ மனசு வந்து சில சஞ்சலங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் சனி இருக்கிறனால. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பொதுவான விதிகள் தான். நிறைய விஷயங்கள் அந்த சாரநாதனையும் பார்க்கணும். அந்த சனியும் சந்திரனும் ஒரு இடத்துல இருக்குன்னா அது ஸ்தான பலம் எப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து வக்ரமாகாமல் இருக்கணும். சந்திரன் கூட இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி வக்ரமானாலும் மாற்றங்கள் வரலாம். இதையெல்லாம் பார்த்து தான் வந்து பலன்கள் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஒத்து வரும். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு 70% ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தசாபுத்தியும் வரப்போ வந்து என்னோடய வேலை அதிகப்படியாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.